இறைவனி நிற்கிறது எப்படி அப்படிங்கிறது அடுத்த பாட்டு சொல்றாரு. இந்திரியம் எனை பற்றி நின்ற என் வசத்தை இசையாதே தன் வசத்தை எனை ஈர்ப்பது இவற்றை தந்தவன் தன் ஆணை வழி நின்றலாம் என்றும் தான் அறிந்திட்டு இவற்றினோடும் தனையுடையான் தாள்கள் வந்தனை செய்து அவற்றின் வழி அருளினால் வாட்டி வாட்டம் இன்றி இருந்திடவும் வரும் செயல்கள் உண்டே முந்தனுடைய செயல்கள் என்று முடித்து ஒழுக வினைகள் மூடா அங்கு ஆளாகி மேலான் அன்று. இப்போ இதுவரைக்கும் அறிவுல எதை செஞ்சாலும் நான் செஞ்சேன்னு சொல்லாத, நான் செஞ்சேன்னு அறிவுல நினைக்காதன்னு சொல்லிட்டார். ஆணவமெல்லாம் அப்பதான் நீங்குச்சுன்னு அர்த்தம். நான் செஞ்சேன்னு சொன்னா ஆணவமலை இருக்கா இல்லையா? நல்லா இருக்குன்னு அர்த்தம், நல்லா இருக்கு. சரி, செயல்கள் செய்கிற போது எப்படி இருக்கணும்னா முதல்ல இந்த மனம் வாக்கு காயம், மனம் வாக்கு காயம், அப்புறம் ஞானேந்திரியம் கண்மேந்திரியம், இப்படி கருவிகள் எல்லாமே. எத்தனை கருவி மொத்தம்? 96 கருவி. கருவி எத்தனை? 96. 36 பிளஸ் 60, சரியா? 96 கருவி. இந்த 96 கருவியும் நாம சொன்னா கேட்காது, நாம சொன்னா கேட்காது. வகுப்புக்கு வரும்போது நல்லா கேட்கணும்னு தான் வரும் இல்லையா? அப்படிதான் வரும். எங்க கேட்க முடியுது? 1 மணி நேரம் ஆனா என்ன ஆகுது? என்ன ஆகுது? அப்படியே நெட்ட கூடிடுது, நெட்ட கூடிடுது. அங்கெல்லாம் வெளியெல்லாம் போறதில்லை, எல்லாம் என்ன ஆகுது? துரியாதீதம் தான். என்ன துரியாதீதம்? கேவல துரியாதீதம் தான் பிரச்சனை. சுத்த துரியாதீதத்துக்கு போனா பரவாயில்ல, அது என்ன ஆயிடுது? கேவல துரியாதீதத்துக்கு போயிருந்தா இல்லையா? ஏன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் சார். எது? இந்த பயலுக்கு போறான் 96 பேரும் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். அவன் சௌகரியத்துக்கு தான் வரான், அவன் சௌகரியத்துக்கு தான் போறான். என்ன செய்ய முடியல? அடக்க முடியல. காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி காலேஜ்ல பாதியார் உட்காந்து இருந்தா என்ன செய்வாரு? நீ எப்ப வேணாலும் வா, எப்ப வேணாலும் போ, ஒரே ஒண்ணு அடுத்தவனை கெடுக்காது. என்ன சொல்லுவாரு? நீ போறதா தனியா போ, இருக்கிறவனையும் கூட்டிட்டு போயிடாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லிடுவாங்க காலேஜ்ல. உண்டா உங்க காலேஜ்ல? அப்படி இல்லை இல்லையா? அப்படியா? மகிழ்ச்சி, நல்ல காலேஜா இருக்குது. அதனால அது மாதிரி இந்த இந்திரியம்ல என்ன செய்யும்? ஆன்மா உட்காந்து எங்கேயும் போவார் அப்படிங்க. அது என்ன செய்யும்? முடியவே முடியாது. நான் கிளம்பி போறதே போயிட்டேதான் இருப்பேன் இல்லைங்களா? எனவே அது என்ன செய்யும்? ஐம்புலன்கள், ஐம்புலன்கள் என்று நம்ம திருமுறைகள்ல பாருங்க என்ன செய்யறாருங்க. இதுல நம்ம 8ஆம் நூற்பாவிலே ஐம்புல வேடர், ஐம்புலன் என்ன சொல்றாரு? வேடர். வேடர்னா என்னது? வேடுவர். திருடர் வேற, கள்வர் வேற. திருடர் வேற, கள்வர் வேற. திருடனுக்கும் கள்வனுக்கு என்ன வித்தியாசம்? கொள்ளையடி, கொள்ளையடிக்கிறது வேற, திருடுறது வேற. ஆமா, நமக்கு தெரியாம தூங்கிட்டு இருக்கும் போதுதான், நம்ம வெளியூர் போகும் போத வந்து எடுத்துட்டு போனா திருடர்னு பேர். கல்வன் என்ன செய்வான்னா நம்ம முடிச்சுட்டு இருக்கும் போதே வருவான், நம்மள கட்டி காட்டி கட்டி போட்டுட்டு கண்ணுக்கு முன்னாடியே எடுத்துட்டு போவான். அவன் ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த பொறிகள் எல்லாம் யாருன்னு கேட்டா திருட முடியாது. வேற நமக்கு தெரியும், கண்ணுக்கு முன்னாடி ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்படியே வருவோம். ஆனா முழிச்சு முழிச்சு தண்ணி ஊத்தி படைச்சு கடைச்சி பார்த்தாலும் நோ சான்ஸ். நாங்க கிளம்புறோம், குட் பாய், டாட்டா, குட் பாய் அப்படின்னு அவர் என்ன செய்வாரு? கிளம்பி போயிட்டே இருப்பார். இது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அடுத்து 1/2 மணி நேரம் வச்சு பார்த்து அடைச்சுப்பான். வேண்டாம்னு சொன்னதுதான் உத்துப்பான், சொல்லாம இருந்தா கூட கண்டிக்காது. இப்படி எதையெல்லாம் விடணும்னு நினைக்கிறோமோ ஒன்னையும் விட்ட பாருங்க, ஒன்னையும். ஏன்னு கேட்டீங்கன்னா அது என்ன செய்யும்? இந்திரியங்கள் நம்மை அப்படி செய்யும். இந்திரிய மயமயங்கி இறப்பதற்கே காரணம்
எறும்பிடை நாங்கூழ் எனம்பர். மணிவாசன் எறும்பிடை நாங்கூழ் அப்படின்னு என்னது? என்னமா? நாங்கூழ்ங்கிறது புழு. புழு புழு அப்படி வரும். ஒரு 10,000 எறும்பு வந்து பிடிச்சிடும். இப்போ நம்ம ஒரு புழுவை பிடிக்க, ஒரு கொக்கோ கோழியோ ஒரு புழு எப்படி திங்கும்? தபக்கன்னு கொத்தி வாயில போடுறோம், ஒரே நிமிஷம் தான் கொத்தி திண்டுறோம், செத்து போயிடும். இதுக்கு பிரச்சனை இல்லை. இது என்ன செய்யும்? உயிரோட இருக்கும், எறும்பு உயிரோட இருக்கும், சதையை பிச்சு திங்கும். ஒவ்வொரு பக்கமும் 10,000 எறும்பு நின்று என்ன செய்யும்? அந்த எறும்பு அப்படியே பிச்சு திங்கும். உயிர் மட்டும் இருக்கும், உடம்பு அப்படியே பிச்சுட்டு அவ்வளவு துன்பப்படும். எறும்பு அவ்வளவு துன்பப்படும். ஞானத்தை நோக்கிய ஞானிகளுக்கு இந்த புலன்கள் இப்படித்தான். ஏன்னா அவர்களுக்கு நினைப்பது இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு நினைப்பாங்க. இது திரும்ப திரும்ப போகும், திரும்ப திரும்ப போகும். அதை கட்டுப்படுத்த முடியாது. புலன்கள் என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. அதான் எறும்பிடை நாங்கூழ் என புலனார் அழைப்புண்டு விடுந்தகையேனை விடுதி கண்டாய். புலன்ல எறும்பு மாதிரி இருக்கு, ஆன்மா புழு மாதிரி இருக்கு, கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து என்ன செய்யுது? நம்ம அறிவை புத்தகத்தை எடுத்து வச்சு இன்னைக்காவது இந்த சிவஞான போதத்தை படிப்போம், இன்னைக்காவது இந்த திருவருள் படிப்போம், திருவருள் படிப்போம் அப்படின்னு எடுத்து வச்சா அப்படியே மூடி வச்சுட்டு டிவி ஆன் பண்ணா இப்படி விரிச்சு பார்த்தா சொக்குது. இதுதான் என்னது? வினை. இதான் டிவி பார்த்தா நல்லா இருக்கு, செல்லு பார்த்தா நல்லா இருக்கு, நியாயம் பேசினா நல்லா இருக்கு, ஞானம் எடுத்தா தூக்கம் வருது. உண்டா இல்லையா? இப்ப இந்த முயற்சி செய்யாமையா இருக்கிறோம்? செய்யறோம், விருப்பம் இருக்கு. போனா அந்த ஆள் வேற படின்னு சொல்றாரு, படிச்சுதான் பார்ப்போமே அப்படின்னு ஆசை இருக்கிறது. ஆனா விரிச்சு வச்சா நல்லதுங்க, புலன்கள் அரிக்கிறது. புலன்கள் அப்படியே அரிக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வழியில வராது, நம்ம வழியில வர. இந்திரியம் எனை பற்றி நின்ற. இந்த இந்திரியத்துக்கு யாரு பட்டுக்கோடு? உயிர் தான். உயிர் தான் பட்டுக்கோடு. ஏன்னா உயிர் இருந்தா தான் இந்த உடம்பு இருக்கும். உயிர் இல்லைன்னா இதுக்கு பேர் உடம்பு கிடையாது, இது சடம் இல்லையா? அப்ப இதுக்குள்ள உயிர் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் வேலை செய்யும். உயிர் இல்லாம இந்த இந்திரியங்கள் வேலை செய்யாது. ஆனா உயிருக்காக வேலை செய்யும். என்னை பற்றி இருக்கும், என்கிட்ட இருக்க என் வகத்தே நின்று என்னை செய்யாது. எனக்கு வேண்டியதெல்லாம் செய்யாம வேண்டாததை கூட செய்யும். என்னென்ன வேண்டாமோ எல்லாத்தையும் செய்யும். அப்போ நம்ம என்ன செய்யறதுன்னா, இது சொல்றத கேட்காதையா, நீ குறைஞ்சபட்சம் இது சொன்னா கேட்காத, நீ சொல்றது அது கேட்காது. ஆனா நீ என்ன செய்ய, அது சொல்றத நீ கேட்காத. அது இது நல்லா இருக்கு பாருங்க, பார்க்காத. இது நல்லா இருக்கும்னு கேட்கணும், கேட்காத. நீ என்ன கேட்கணும்? நான் சொன்னா நீ கேட்கறியா? நீ சொன்ன நான் கேட்கணுமாயா அப்படின்னு நீ சொல்லணும். ஆனா நாம என்ன செய்யறோம்? அது சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம அதுதான் ரெடியா இருக்கோம் இல்லையா? அது நம்முடைய பக்குவ குறைபாடு. எனவே இந்திரியம் என்னை பற்றி நின்று என் வசத்தை இசையாது தன் வசத்தை என்னை ஈர்ப்பது. அது சௌரியத்துக்கு என்ன இழுத்துட்டு போகுது, அது சௌரியத்துக்கு என்ன இழுத்துட்டு போகுது. அதனால இவற்றை தந்தவன் தன் ஆணை வழி நின்றதால் இது இத்தனை வேலையை செய்யுதுன்னா என் பேச்ச கேட்கல, அதுக்கு அறிவு இருக்கா? அதுக்கு அறிவு இருக்கா? இல்ல. அப்ப இது யாரோ ஒரு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. வீட்டுல இருக்கிற ஆளு நம்ம சொன்ன பேச்சு கேட்கலன்னு என்ன அர்த்தம்? யாரோ இந்த போன் பேசும்போது கவனியா, யாரோ ஒரு ஆளு மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றமா இல்லையா? அது மாதிரி இந்த இந்திரியங்கள் எந்த கேட்க மாட்டேங்குது, எங்கிட்டயே இருக்குது, ஆனா எந்த கேட்க மாட்டேங்குது. அப்ப என்ன செய்யணும்? இது யாரு சொல்லி கேட்குது, யார் சொல்லி கேட்குது, அவன் யாருன்னு பாருங்க. அது யாரு? பெருமான். அவர் என்ன வச்சுட்டு இருக்கிறாரு? ஒரு அளவுகோல் வச்சிருக்காரு, நோட் எடுத்து வச்சுக்கிறாரு. சாமி அப்படின்னா உன்ன நோட் எடுத்துக்கிறாரு. எடுத்து என்ன செய்யறாரு? என்னத பாக்குறாரு? நீ செஞ்ச பாவம் என்ன தெரியுமா அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிறாரு. ஐயோ சாமி என்னையா எப்ப போனாலும் இந்த நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு, அசல் இவ்வளவு வரணும், வட்டி இவ்வளவு வரணும்,
தவறு வெட்டி இவ்வளவு வரணும்னு இப்படி கணக்கு பார்த்துட்டே இருந்தா நான் என்னையா பண்றது? சாமி எல்லாத்தையும் விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க, என்னால முடியாது, என்னால முடியாது, நீங்க பார்த்து ஏதாவது செய்யுங்க அப்படின்னு நினைச்சது போய் பொருந்துட வேண்டியதுதான். பொருந்துட என்ன செய்யலாம்? உழைச்சு போறான் போய நடத்தப்படு. சரணடைந்தாரை காப்பது தலைவனுடைய கடமை. தலை என்னங்க, யாரு சரணடைகிறாங்களோ அவர்களை காப்பது யாருடைய கடமை? நாவுக்கரசு பெருமான் சொல்ற, தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தன் கடன் ஆவதினால் அண்ணனடையார் அதிக கெடில வீரத்தான. இந்த வினை நோட்டை எடுத்துட்டெல்லாம் பார்க்காதீங்க. முன்னம் அடியேன் அறியாமையினால் நான் செஞ்சையா, கொஞ்ச நஞ்சமா நான் செய்யல, ஏகப்பட்ட வினை நான் செஞ்சிருக்கிறேன், எல்லாம் நான் அறியாம செஞ்சதுதான். நான் திருவடிக்கு வருவதற்கு முன்பாக ஏராளமான வினைகளை செய்திருக்கிறேன். ஆனால் திருவடிக்கு வந்த பிறகு நான் ஒரு வினையும் செய்திருக்கேன். எதுவும் செய்தது என்னதுங்க? முன்னம் அடியே அறியாமையினால் முனிந்து நனிந்து என்னை முழக்கியிட பின்னை அடியே உமக்காலும் பட்டேன் சுடுகின்றது சூடை தவிர்த்தருளே. அதுக்கு ஒரு சட்டம் சொல்றார். என்னது? தன்னை அடைந்தால் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தன்கடன் ஆதலினால். இந்த சட்டத்தின் பிரகாரம் இது சார்ந்தாரை காத்தல் தலைவர் கடன் ஆதலினால், சார்ந்தாரை காத்தல் தலைவர் கடன் ஆதலினால். இந்த சட்டத்தின் பிரகாரம் என்னதுங்க? நீ என்ன செய்யணும்? அண்ணன் நடையா அதிக கெடில வீரத்தானத்துறை அம்மான பெருமான என்னுடைய வினையை நீங்க திருக்க வேண்டும் என்று சரணடைகிற. அது மாதிரி நம்ம இந்திரியத்தோட சண்டை போட்டு பிரயோஜனம் கிடையாது. இந்திரியத்தோட சண்டை போட்டு பிரயோஜனம் கிடையாது. யார்கிட்ட போகணும்? இதனை ஆட்டுவிக்கிற பெருமாட்ட போகணும். அவர்கிட்ட போய், சாமி இப்படி நீங்க பண்ணலாமா இல்லையா, இப்படி நீங்க பண்ணலாமா, இந்த வினைக்கணக்கெல்லாம் பார்க்காதீங்க. இந்த வினைக்கணக்கை பார்த்தாலாம் நான் இப்போதைக்கு தேர மாட்டேன், இப்போதைக்கு இல்ல எப்பவுமே தேர மாட்டேன். அதனால என்ன செய்யுங்க? விட்டுருங்க, என்னால முடியாது, என்னால என்று அவன் திருவடியை சரணடைஞ்சிட்டா என்ன செய்வாரு? போனா போதியா விட்டுரு, யார இவனை விட்டுரு அப்படின்னு யாருக்கு சொல்லுவாரு? யார்கிட்ட சொல்லுவாரு? கருவி கரணத்துக்கெல்லாம் சொல்லுவாரு. புரியுதா இல்லைங்களா? பைனான்சர் கடன் வாங்கியாச்சு, காலையில 7 மணிக்கு வந்து வாசல்ல நிக்கிறானா இல்லையா, இவன் காலை பிடிச்ச ஏதாவது ஆக போதா? இவன் காலை பிடிச்சவன் கேட்க போறானா? என்ன செய்யணும்? நேரா கம்பெனிக்கு போய் இவ்வளவுதாயா புரியும் பைசல் பண்ணு அப்படின்னு அவனை சேர்த்து போனா இவன் வரமாட்டான். நீங்க அதை விட்டுட்டு இவன் காலை பிடிச்சிட்டு கலந்தீங்கன்னா என்ன செய்வான்? நாளைக்கு இவன் வரமாட்டான், வேற ஆள் வருவான். அவன் நீ ஒண்ணும் சரியில்லை, நான் சொன்ன வேலையை நீ செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு என்ன செய்வான்? நீ போவாத, நீ போவான், வேற ஆள் அனுப்பிச்சிடுவான். இது எது வரைக்கும்? செட்டில்மெண்ட் ஆகிற வரைக்கும் எவனோட்டம் மாறி மாறி வந்துட்டே இருப்பான். நீங்க மனம் கேட்க மாட்டேங்குது, மனசை சமாதானப்படுத்தினா புத்தி ஒரு பக்கம் போகும், புத்தியை சமாதானப்படுத்தினா சித்தம் ஒரு பக்கம் போகும், காது கண்ணு மூக்குன்னு 90 பக்கம் எழுக்கும். இது எதையும் என்ன செய்ய முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. எங்க போகணும்? பெருமான் திருவடியில போய் சரணடைஞ்சா அவர் என்ன செய்வாரு? கருவி கரணங்கள் நம்மை புறம் போகாது காக்கும், புறம் போகாது காக்க. அதாங்க சொல்றாரு. என்னங்க? அந்த ஆணை தன்னை தந்தவந்தன் ஆணைகளில் நின்றவாள் என்றும் தான் அறிந்துட்டு, அவற்றை அறிந்துட்டு எல்லாத்தினோடும் தனையுடையான தாய்கள் வந்தனை செய்து. இது இந்த கருவி கரணங்களுக்கும் நமக்கும் தலைவனாக இருக்கிற பெருமான் திருவடி என்ன செய்யணும்? சரணடைந்து வழிபாடு செய்யணும். வந்தனை செய்து அவற்றின் வந்தனை செய்து வாட்டம் இன்றி இருந்திடம். வாட்டம் நடந்துங்க, இன்ப துன்பங்களுக்கு ஆட்படாம நிக்கிறது. வாட்டம் இன்றி இருந்திடவும் வரும் செயல்கள் உண்டு. அதன் பிறகு நமக்கு பிராரத்த கண்ணத்தின் வழியாக வருகிற இன்ப துன்பங்கள் உண்டு என்றால், அப்படி இருக்கும் என்றால் முந்தனுடைய செயல்கள் என்று எல்லாம் இறைவனது செயல்கள் என்று முடித்து ஒடுக வினைகள் மூலா. அவர்களுக்கு இனிமேல் ஆகாமிய வினையும் வராது, பிராரத்த கண்மம் வராது, ஆகாமிய வினையும் வராது. அங்கு ஆளாகி மேலா அடிமையா நிற்பாங்க. பெருமான் திருவடிக்கு எப்படி நிற்பாங்க? மேலா அடிமையா நிற்பார்கள். சரி, தேநீர் சாப்பிடுங்க.
அடுத்த பாடல் 307. சலமிலனாய் ஞானத்தால் தனையடைந்தார் தம்மை தானாக்கி அவதம் செய்வினை தன்னால் நலமுடனே பிறர் செய்வினை ஊட்டி ஒளிப்பானாய் நணுகாமல் வினை அவரை நாடி காப்பான். உலகினில் என் செயல் எல்லாம் முன்விதியே என்றும் நீயே உள்நின்றும் செய்வித்தும் செய்கின்றாய் என்றும் நிலவுவதோ செயலனுக்கு இன்று உன் செயலே என்று நினைவார்க்கு வினைகளெல்லாம் நீங்கும் தானே. நீயே உள்நின்றும் செய்வித்தும் செய்கின்றாய் என்றும் பெருமான் என்ன செய்யறாங்க? நம்ம அறிவுல நின்று எல்லா வேலையும் செய்யறான். செய்விக்கின்றான், செய்கின்றான், செய்விக்கின்றான் அப்படின்னு என்னது? ஆமா, இப்போ நம்ம அறிவுல நின்று செய்யறாருங்கிறதெல்லாம் கூட பரவாயில்ல. நமக்கு இன்னொருத்தர் ஏதோ ஒரு துன்பத்தையோ இன்பத்தையோ செய்யறாருன்னு வச்சுங்க, அதுவும் திருவள்ளுவர் தான் நினைக்கணும். நம்ம அறிவுல நின்று பெருமான் செய்யற மாதிரி அவங்க அறிவுல நின்று நமக்கு என்ன செய்யறாரு? ஒரு துன்பத்தை செய்யறாரு. ஆமா, அப்போ அந்த துன்பம் யாரால வந்துச்சு? பெருமானாலதான் வந்துச்சு, பெருமானாலதான் வந்துச்சு அப்படின்னு நினைக்கணும். நாம செய்யறது மட்டும் இறை செயல் கிடையாது, பிறர் நமக்கு செய்வதும் திருவருளே அப்படின்னு நினைக்கணும். நீயே உள் நின்றும் செய்வித்தும் செய்கின்றாய், செய்வித்தும் செய்கின்றாய் என்றும் என்ன செய்யுங்க? நலமுடனே என்ன செய்வாங்க? நணுகாமல் வினை அவரை நாடி காப்பான். வினை நணுகாம அவர்களை பெருமான் நாடி காப்பான். ஏன்னா உலகினில் என் செயல் எல்லாம் முன் விதிய, உலகினில் என் செயல் எல்லாம் உன் விதிய நீயே உள் நின்றும் செய்வித்தும் செய்கின்றாய். நான் நல்லது செஞ்சிருந்தா பிறர் எனக்கு நல்லது செய்வாங்க, நான் பாவம் செஞ்சிருந்தா பிறர் எனக்கு துன்பத்தை செய்வாங்க. எதுவா இருந்தாலும் பெருமான் தான் செய்யறான். அவர்கள் வடிவுல நின்று பெருமான் என்ன செய்யறாரு? இன்பத்தையும் கொடுப்பான், துன்பத்தையும் கொடுப்பான். எல்லாமே யாருடைய செயல? நான் செய்யறது மட்டும் இல்ல, பிறர் செய்வதும் இறைவன் செயலே. அதனால எனக்கு என்ன இருக்கக்கூடாது? பிறர் மேல விருப்பு வெறுப்பு எனக்கு வரக்கூடாது, விருப்பு வெறுப்பு வரக்கூடாது. எல்லாத்தையும் என்னவா பார்க்கணும்? பெருமானுடைய ஆணையாதான் பார்க்கணும், பெருமானுடைய ஆணையாகத்தான் பார்க்கணும். எனவே என்னதுங்க? நினைவார்க்கு வினைகள் எல்லாம் நீங்கும், வினைகள் எல்லாம் நீங்கும். வினைகள் அவரை வந்து செய்ய என்ன செய்யாதுங்க? வந்து வாதியார். எந்த வினை? எந்த வினை? பிராரத்த கண்மம், பிராரத்த கண்மம் அவர்களை என்ன செய்யாது? வாதியாது, துன்பப்படுத்தார். ஒருத்தர் எனக்கு துன்பம் செய்யறாரு, பெருமான் செய்யறாரு நினைச்சுட்டா துன்பம் வருமா? வராது. அப்ப எனக்கு என்ன வாதனை இருக்காது? பிராரத்த கண்மம் வேலை செய்யலன்னு அர்த்தம். சரிங்க, ஆகாமி வினை என்னாச்சு? ஆகாமிய நான் செஞ்சேன்னு நினைச்சாதான் ஆகாமிய வரும். பெருமான் செய்யறான்னு சொல்லிட்டு என்ன வராது? ஆகாமியமும் வராது. பிராரத்த கண்மத்தை ஊட்டுகிற போது அதுல அழுந்தி அனுபவிச்சாதான் ஆகாமிய வினை வரும். பிராரத்த கண்மத்தை அனுபவிக்கும் போத திருவருள்னு அனுபவிச்சா என்ன வராது? ஆகாமிய வினை வாராது, ஆகாமிய வினை வாராது. சரி, இப்போ இந்த பிராரத்த கண்மம், பிராரத்த கண்மம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார் சிவஞான முனிவர். மந்திர வழியால கட்டுண்டு கிடக்கிற ஒரு பாம்பு, பாம்பு ஒண்ணு இருக்கு. அது என்ன செய்யறாங்க? மந்திரம் போட்டாங்க. அதனால இது என்ன செய்ய முடியல, இங்கிருந்து போய் இறை தேட முடியாது, போய் இறை தேட முடியாம என்ன செய்யுது? அப்படியே இருந்த இடத்துலயே கிடக்குது. அதனால என்ன செய்ய முடியல, நகர்ந்து போய் இறை தேட முடியல. இது எதனால் கட்டப்பட்டிருக்கிறது? மந்திரத்தால. இப்போ அது வாயிட்ட போய் ஒரு எலி நிக்குது, வாயிட்ட போய் ஒரு எலி நின்று என்ன செய்யும்? சாப்பிட்றோம். ஏன்னா இது இறை தேடி போய் பற்றுவதற்கு இதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா வாயிட்டே போனா என்ன செய்யும்? குடிச்சிருமா இல்லையா? இப்போ இந்த பிராரத்த கண்மம், பிராரத்த கண்மம் இவர் செஞ்சது இவர் கொண்டு வந்திருக்கிறாரா இல்லையா? பிராரத்த கண்மம் இப்ப இவர் கொண்டு வந்துட்டாரு. இப்ப இவருக்கு என்ன செய்யணும்?
இன்பத்தையோ துன்பத்தையோ கொடுக்கணும். இப்ப அதனால என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியல. ஏன்னா இவர் எப்படி நிக்கிறாரு, இறைவனி நிக்கிறாரு. இறைவனி நிக்கிறதுனால இவருக்கு இன்பம் கொடுத்தா இன்பப்பட மாட்டேங்கிறாரு, துன்பம் கொடுத்தா துன்பப்பட மாட்டேங்கிறாரு. இப்ப இந்த பிராரப்த கர்மம் எப்படி இருக்குது, மந்திர வழியால் கட்டுண்ட பாம்பு போல கிடக்குது. இது போய் என்ன செய்ய முடியல, அவருக்கு இன்பத்தையோ துன்பத்தையோ கொடுக்க முடியல, அப்படி கிடக்குது. ஆனா இது என்ன செய்யணும், இது யாருக்காவது கொடுத்தாகணுமா இல்லையா? அது யாருன்னா இவருக்கு போய் எவனாச்சும் ஏதாவது செய்வான் பாருங்க, கப்புன்னு பிடிச்சிக்குமா. அவர் வாயில போய் எலி மாற்ற மாதிரி இந்த இறைவனி நிற்பவருக்கு போய் இவன் என்ன செய்வான், ஒரு புண்ணியத்தையோ ஒரு பாவத்தையோ செய்கிற போது அவர்களுக்கு அது என்ன செய்யுமா, அவர்களை பிடிச்சுக்குமா. ஏன்னா பிராரத்தை கழிக்கணுமா இல்லையா, கொண்டு வந்து பிராரத்தை கழிக்கணும். அது யாருக்கு போயிடும், இவங்களுக்கு செஞ்சவங்களுக்கு போயிடும். போன பாட்டுல சொன்னாரா இல்லையா, அதை இங்க வலியுறுத்துற. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற. எது போல, மந்திர வெளியால கட்டுண்ட பாம்பு போல அப்படின்னு முனிவர் உரையில எழுதி அது இதனால பெருமான் யாருன்னு கேட்டா சலமிலன். அதனால எங்க இவரு செஞ்சது எங்க அவருக்கு ஓட்டலாமா, அது ஓரவஞ்சனை இல்லையா அப்படின்னு கேட்டா இல்லை. சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கெல்லாம் நலமிலன். சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கு அல்லால் நலமில்லை அப்படின்னு என்ன அர்த்தம், மற்றவங்களுக்கெல்லாம் நல்லன், சார்ந்தவருக்கு நல்லன், மற்றவருக்கு பொல்லனா. நன்மையில் மிகப்பெரிய நன்மையாகி வீடு பெற்று நீங்க விரும்பி நிற்பாங்க, அதை கொடுத்துருவோம். இவர்களுக்கு வீடு பெற்ற கொடுக்க மாட்டான். அப்போ ஓரவஞ்சனை இருக்கானா, கொடுத்தாலும் இவன் அதை ஏத்துக்க மாட்டான், கொடுத்தாலும் இவன் என்ன செய்ய மாட்டான், ஏத்துக்க மாட்டான். அதனால இவனுக்கு என்ன கொடுக்க மாட்டான், வீடு பெற்ற கொடுக்காம உலக போகத்தை தான் கொடுப்பான். அதனால இறைவனுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டா இல்லை. ஏன்னா வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டார். அந்த உயிருக்கு என்ன அறிவு இருக்கோ, எவ்வளவு எதை கொடுத்தா அனுபவிக்குமோ அதைத்தான் கொடுப்பான். அனுபவிக்காத ஒரு விடயத்தை அவருக்கு கொடுக்க மாட்டான். நீங்க உலக போகத்தை நமக்கு ஏன் கொடுக்குறான், நல்லா அனுபவிக்கிறவங்கிறதுனாலதான் கொடுக்குறான். உலக போகத்தை நம்ம அனுபவிக்க மாட்டோம்னா நமக்கு கொடுக்க மாட்டான். நாம தான் சொல்லிட்டு இருக்கிறோம், அவன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவன் எது வரைக்கும் நம்ம அறிவு லட்சணம் நம்ம விட அவனுக்கு தான் தெரியும். அதனாலதான் கொடுத்துட்டு இருக்கிறான். புரியுதுங்களா? எனவே அவன் யாரு, சலமிலன். எனவே அவன் யாரு, ஓர வஞ்சனை உடையவன் அல்ல. இறைவன் ஓர வஞ்சனை உடையவன் அல்ல என்று இந்த பாட்டுல சொல்ற. சரி, அடுத்த பாட்டு பாருங்க. நாடுகளில் புக்குழந்தும் காடுகளில் சரித்தும் நாகமொழி புக்கிருந்தும் நீடுபல காலங்கள் நெத்தராயிருந்தும் நின்மல ஞானத்தை இல்லா நிகழ்ந்திடுவர் பிறப்பில் ஏடுதரு மலர்கொளார் முளைக்கே எரிவிழியின் படிகிடைக்க கிடந்தும் இறைஞானம் கூடுமவர் கூடறிய வீடும் கூடி குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பர். இப்போ ஏகனாகி இறைவனி நிற்க, இறைவனி நிற்கிறவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி நிற்பாங்க அப்படின்னா நாம நினைச்சுக்குவோம், காவி கட்டிட்டு சுத்தராட்சியம் எல்லாம் போட்டு ஒரு அப்படியே ஏதோ ஒரு மரத்துக்கடியில காட்டுக்குள்ள போனோம்னா ஏதாவது மரத்துக்கடியில அப்படியே தவம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நாம நினைச்சுக்குவோம். அப்படி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன், எம்பிரான் களரை தெரிவார். எப்படி இருந்தாரு, ராஜா. அவர் யாரு, ராஜா. ஐயடிகள் காடவர்கோன் ராஜா. அப்புறம் நரசிங்க முனையரையர், அவரு ராஜா. நம்பி ஆரூரர், ஒண்ணுக்கு 2 கல்யாணம், ஒண்ணுக்கு 2 கல்யாணம். அப்போ இவரெல்லாம் யாரு, போகத்துல இருக்கிறாங்களா இல்லையா? போகத்துல இருக்கிற மாதிரி தெரியும், பார்த்தா அப்படி தெரியும். அவங்க எல்லாம் காவி கட்டிட்டு இருந்தாங்களான்னா இல்ல. அப்ப காவி கட்டினவங்க துறவிக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா துறவிகளும் கொடுப்பார் திருநாவுக்கரசு பெருமான். இப்போ யாரு சீவன் முத்தர் அப்படின்னு எதை வச்சு அடையாளம் செய்ய கூடாது, வேடத்தை வச்சுக்கிட்டு நீங்க முடிவு செய்யக்கூடாது. இருக்கலாம்,
இல்லாமலும் இருக்கலாம். அப்போ துறவு என்பது அறிவின் செயல். துறவு என்பது அறிவின் செயல். வெறும் உடையையோ உலக போகத்தையோ சும்மா துறக்கறதில்லை, அறிவால துறக்கணும். அறிவால துறக்கணும். அதான் அழகா சொல்றார், நாடுகளில் புக்குலர்ந்தும். நாடு நாடா சுத்துறது, அதுக்கு என்ன பரதேசம், அதுக்கு என்ன பேரு பரதேசி. பரதேசின்னு சொல்றோமா இல்லையா? பரதேசின்னு என்னது? ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, அப்படியே போவாங்க. நாடுகளில் புக்குலர்ந்தும், காடுகளில் சரித்தும். காடு காடா போய் காட்டுக்குள்ள இருக்கிறது. அப்புறம் நாகமொழி புக்கு இருந்தும், புத்துக்குள்ள போய் உட்காந்து தவஞ்சேரு. திருவாசகம் பாட்டு சொல்லுங்க. புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் அண்டவானரும் பிறரும் வற்றி நின் மலரடி காணா. இப்படி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு பெருமான் கொடுக்குறான்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்திருக்கணுமா இல்லையா? வரல, அவங்களுக்கு எல்லாம் வரல. யாருக்காக வந்தாரு? மணிவாசருக்காக வந்தாரு. அவர் எப்படி வந்தாரு? வருபா எப்படி வந்தாரு? அமைச்சர். வருபா எப்படி வந்தாரு? அமைச்சர். எப்படி வந்திருப்பாரு? பல்லக்குல, குதிரை மேடை, முன்ன 100 பேரு பின்ன 100 பேரு, பல ஆயிரம் பொண்ணு. எப்படி வந்திருக்காரு? பாண்டி மன்னனுடைய இதுல இருந்து, கஜானால இருந்து பல ஆயிரம் பொண்ணை எடுத்துக்கிட்டு குதிரை மேல ஏறி முன்னையும் பின்னையும் காவலர்கள் சூட அந்த அமைச்சருக்குரிய ஆடை அலங்காரத்தோட போயிருப்பாரு. அப்படிதான் போயிருப்பாரு. அப்படி போனாரு. இவரு அங்க ஒரு கூட்டம் உட்காந்துருக்கு. புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் உட்காந்துல புத்து முளைச்சிருச்சு. காத்த மட்டும் சுவாசிச்சவன், தண்ணி மட்டும் குடிச்சவன், இலதலையை தின்னவன், இவன் எல்லாம் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு பெருமானே பெருமானே பெருமானேன்னு இருக்கிற. அங்க போயிருக்காங்க. இவரு நல்ல விருந்து, அரச விருந்து. 3 வேளை சாப்பிட்டுட்டு முத்து மாலை, வயிற ஒட்டியானம் இப்படி எல்லாம் போட்டுக்கிட்டு குதிரை வாங்க போறாரு. குதிரை வாங்க போறாரு. அவங்களெல்லாம் விட்டுட்டு அண்டவானவரும் நிற்க பற்றி மன்னன் என் மலரடி காண. என்னை ஒரு வார்த்தையில் படுத்து, எனக்கு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு, எனக்கு அவங்களெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட வந்தீங்களே சாமி, அவங்கள சொல்லிட்டு வந்திருந்தா கூட பரவாயில்ல, அவங்களுக்கெல்லாம் சொல்லாம எனக்கு சொன்னீங்களா அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த வெளியே இருக்கிற தோற்றத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஆளை நம்ம வரையறை செய்ய முடியாது. அவருடைய அறிவின் நிலை யாருக்கு தெரியும்? பெருமானுக்கு தான் தெரியும். அவரு நல்ல செல்வ போகத்துல இருந்தாலும் அறிவால செல்வத்தை தொடர்ந்து இருப்பார். சில பேர் ரொம்ப ஏழ்மையில் இருப்பாரு, ஆனா அறிவால என்ன இருப்பாரு? இது கிடைக்காதா அது கிடைக்காதா அப்படின்னு ஆசை இருக்கும். ஏழ்மையில இருந்தாலும் ஆசை இருப்பவர்களும் இருக்கிறார்கள். செல்வத்தில் இருந்து ஆசையை துறந்தவங்களும் இருக்கிறாங்க. இது நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. அதனால இவர்களுக்கெல்லாம் பெருமான் எப்போ வருவான், யாருக்கு வருவான் நம்மளால சொல்ல முடியாது. அதனால என்ன சொல்றாங்க? நாடுகளில் புக்குழந்தும் காடுகளில் சரித்தும் நாகமொழி புக்கிருந்தும் நீடுபல காலங்கள் நெத்தராய் இருந்தும் நின்மல ஞானத்தை இல்லார். நின்மல ஞானம், மலமில்லாத ஞானம், அறிவிட ஆணவமல நீங்கிய ஞானம். அது என்னது? மேல சொன்ன முறையில குருநாதரை தரிசித்து அவர் திருவடியில அடங்கி நின்று உபதேசம் வாங்கி பூசை பண்ணி அகப்பூசை பண்ணி அகப்பூசையில பெருமானை தரிசித்து ஆணவமலை நீங்கி இந்த வரிசையில வந்தாதாங்க ஞானம் வரும். ஞானம் இப்படி வந்தாதான் வரும். நான் காட்டுல போய் உட்காந்தா ஞானம் வந்துருமானா வராது. என்ன பண்ணாலும் ஞானம் வராது. இதுக்கு என்ன செய்யணும்? 5 எழுத்தை வாங்கணும், சாதனை பண்ணணும். இதை தவிர மீறி எல்லாம் கிடைக்கும். அட்டமா சித்தி கிடைச்சிடும். மேல சொன்னவங்களுக்கு அட்டமா சித்தி எல்லாம் கிடைக்கும். எது கிடைக்காது? வீடு பேரு கிடைக்காது. வீடு பேரு வேணும்னா இதுதான் வேலை. அங்க போயின்னா நீங்க என்ன செய்யலாம்? சித்தி எல்லாம் கிடைக்கும். சித்தர்கள்லாம் இருக்கிறாங்களா இல்லையா? காட்டுல போய் தவம் இருப்பாங்க, சித்தெல்லாம் வாங்கிடுவாங்க. ஆனா என்ன வராது? வீடு பேருக்கு வரணும். இதான் வழி. இந்த வழியாதான் வீடு பேருக்கு போக முடியும், வேற வழியா போக முடியாது. எனவே எனக்கு நின்மல ஞானத்தை எல்லாம் நிகழ்ந்துடுவர் பிறப்பில். அதனால பிறப்புக்கு வந்துடுவாங்க, என்ன பண்ணாலும் மீள பிறந்துடுவாங்க. ஆனால் இங்க ஞானிகள் என்ன செய்வாங்க? 7 தரும் மலர் கொள்ளலாம், முளைக்கு இடைக்கு எரிவிழியின் படுகிடக்கு கடந்தும். இந்த சிவன் முத்தர்கள்லாம் பெண் போகத்துல இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். யாரு? நம்பி ஆரூரர் தான். நீங்க போனீங்கன்னா பெரிய புராணத்துல அந்த இடம் பாருங்க. பறவையார திருமணம் பண்ணி
பார்த்தா எப்படி இருக்கிறாரு, ஆனந்தமா இருக்கிற மாதிரி தெரியும். அதெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்யறாரு, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் பெருமானை தரிசிக்க வேண்டும். இவையெல்லாம் கீழான போகம். புதுசா கல்யாணமான மனைவி, அப்படியே முத்து பந்தல், மாளிகை, தென்றல் வீசி கொண்டிருக்கிறது. அதெல்லாம் வேண்டாம் என்று எங்க போறாரு, தியாகராஜ பெருமான் திருக்கோயிலை நோக்கி போறார். 10-15 பாட்டுல சேக்கிழார் பெருமான் சொல்லுவார் எப்படி போனாரு, புரியுதுங்களா? அப்படியே சங்கிலியார்ட்ட போய் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சாங்க, ஊரை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணியாச்சு. கண்ணு போனால், அதாவது எல்லையை தாண்டா எது வேணாலும் நடக்கும். அவருக்கு தெரியும், எது நடந்தாலும் பரவாயில்ல, தியாகராஜ பெருமானை தரிசிக்க வேண்டும். அவருக்கு தெரியாமலாம் போல, தெரிஞ்சுதான் ஊர் எல்லையை தாண்டாரு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் பெருமானை தரிசிக்கலாம். அப்ப அவருக்கு எது தெரியல, சங்கிலியார் இருக்கிறாங்க, சத்தியம் இருக்குது, போகம் இருக்குது, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், அதெல்லாம் எனக்கு வேண்டாம் போறாரா இல்லையா? அதுதான் இங்க சொல்றாரு, ஏடுதரு மலர் கொள்ளலாம் முளைக்கே இடைக்கே இருவிழியின் படிகிடைக்கே கிடந்தும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இருந்தாலும் எல்லாரும் இப்படி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி ஒருவேளை இருந்தாலும் இறை ஞானம் கூடும் அவர். திருவடி ஞானம் எது? மேல சொன்ன ஞானம் சிவஞானம், சாதனா ஞானம், சாதனையின் வழியாக பெறுகிற சிவஞானம். அந்த சிவஞானம் கூடியவர்கள் என்னது, கூடறிய வீடும் கூடி, கூடுதற்கரிய வீடு அந்த திருவடி, அதை கூடி குஞ்சித்த சேவடி, தூக்கிய திருவடி, அந்த திருவடியில் என்ன செய்வாங்க, கும்பிட்டே இருப்பார். பெருமான என்ன செய்வாங்க, கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இறைவனை மறவாததுதான் வீடு பேரு. வீடு பேருன்னா வேற ஒண்ணும் இல்லை, பிறவாமை வேண்டும் மறவாமை வேண்டும், இதுதான் வீடு பேரு. எனவே அவர்கள் எங்க இருப்பாங்க, வீடு பேரு பெற்று நிற்பர் என்று சொல்றார். அடுத்த பாட்டு பாருங்க, அங்கி தம்பனை வல்லார்க்கு அனல் சுடாதாகும், அவுடத மந்திரமுடையார்க்கு அறுவிடங்கள் ஏறா, எங்கித்தை கண்மங்கள் செய்தார்க்கும் ஞானிகளுக்கு இருவினைகள் சென்றனையா, முச்சை வினையும் இங்கு தங்கிப்போம் பாத்திரமும் குலாலன் வினைதவித்த சக்கரமும் கந்தித்து சுழலுமாவோள் எல்லா வினைகளும் பின் காயமோடு மாயுமன்றே. ஒரு உதாரணம் சொல்றார். வங்கி போய் வாதனையால் ஒழுவிக்கும் எல்லா மலங்களும் காயமோடு மாயுமன்றே. அங்கி தம்பனை வல்லார்க்கு அனல் சுடாது. அங்கி தம்பனை என்பது என்னங்க, ஒரு பயிற்சி, நெருப்பு சுடாத ஒரு பயிற்சி. அந்த பயிற்சி செஞ்சவங்க நெருப்புல போய் நடுவில் நின்னாலும் என்ன ஆகாது, சுடாது. அதுக்கு அங்கித்தம்பனைன்னு பேரு, அங்கித்தம்பனை. அந்த சாதனை செஞ்சவங்களுக்கு என்ன ஆகாது, நெருப்பு சுடாது. அங்கித்தம்பனை வல்லார்க்கு அனல் சுடாது. அவுரத மந்திரம் உடையார்க்கு அறுவிடங்கள் ஏற. அது போல இந்த கருடோகம் பாவனை சொன்னமா இல்லையா, அது மாதிரி பாவனை செய்யறவங்களுக்கு விஷயம் ஏறாது. அங்கி தம்பனப்பட்டா நெருப்பு சுடாது. இந்த மந்திர சக்தி வாய்க்க பெற்றவர்களுக்கு என்ன செய்யாதுங்க, விடம் ஏறாது. அது போல எங்கிட்ட கண்மங்கள் செய்தாலும் ஞானிக்கு இருவினைகள் சென்றனையா. இங்க உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த ஞானி என்ன வினை செஞ்சாலும் அந்த வினை இவங்களை சேராது. இவங்களை ஏன் சேராது, ஏகனாகி இறைவனை நிக்கிறதுனால அந்த வினை இவங்க கணக்குக்கு வாராது. முற்சை வினை, சரிங்க, இங்க செய்யற வினை ஆகாமைய வினை இவர்களுக்கு சேராது. ஏன் சேராது, ஏகனாகி நிக்கிறாங்க, இறைவனை நிக்கிறாங்க. அப்ப பிராரத்த வினை என்ன ஆகும், தங்கிப்போம் பாத்திரமும் குலாலம் வினைதவிர்த்த சக்கரம் கந்தித்து சுழலுமா போல. 2 ஓம சொல்ற. ஒரு குலாலன் என்ன செய்யறான், ஒரு சக்கரத்தை வச்சு பானை செய்யறான். பானையெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, புரியுதா இல்லைங்களா? ஒரு 10 பானை 20 பானை என்ன செய்யலாம், சுத்தி விட்டுக்கிட்டே பானை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். பானை செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ அந்த பானை மேல கொஞ்சோண்டு களிமண் இருக்கு. பானை செஞ்சு முடிச்சா இந்த சக்கரை உடனே நின்றுமா, என்ன செய்யும், கொஞ்ச நேரம் சுத்தி தான் நிற்கும்.
கொஞ்ச நேரம் சுத்தி தான் நிற்கும். ஆனா அந்த கொஞ்ச நேரம் சுத்தும் போது பானம் செய்ய முடியுமா? முடியாது. ஏன் அது முடியாது? அந்த வேகம் குறைஞ்சு போயிடும். அப்ப உடனே நிற்குமானா நிக்காது. அப்போ சக்கரை சுத்தம் பானம் செய்ய முடியாது. சக்கரை சுத்தம் பானம் செய்ய முடியாது. அதே மாதிரி இன்னொரு உதாரணம், பெருங்காய டப்பா. பெருங்காயம் இருக்கும் போது அதுக்குள்ள வாசனை இருந்துச்சு. பெருங்காயத்தை எடுத்த பிறகும் வாசனை இருக்குது. ஆனா இது சமையலுக்கு ஆகுமா? முதல்ல பெருங்காயம் இருந்தது சமையலுக்கு ஆகும். இப்ப டப்பால வாசம் தான் இருக்குது. இந்த வாசனை வச்சு சமைக்க முடியுமா? சமைக்க முடியாது. அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற கண்மம் எது? அந்த சக்கரத்து மேல வேகமா சுத்தும் போது இருக்கிற களிமண் மாதிரி வேகமா சுத்திட்டு இருக்குது. இப்ப என்ன செய்யலாம்? இந்த களிமண்ண பானையா செய்யலாம். ஞானிக்கு அது சுத்தி முடிச்சாச்சு. பானையெல்லாம் இனி இல்ல. கொஞ்ச நேரம் சுத்தி ஓயும். உடம்பு எடுத்துட்டாங்க. இன்னும் 5 வருஷமோ 10 வருஷமோ இருக்கிற வரைக்கும் இந்த வினை என்ன செய்யும்? மெல்ல சுத்தி நின்று போகும். ஆனா இதை வச்சுட்டு இந்த வினை என்ன செய்ய முடியாது? இன்னொரு பிறவிக்கு இது வித்தாது. அது பத்தாது. இந்த வினை, இந்த சக்கரத்து வேகம் பத்தாத மாதிரி வினையின் வலிமை இவர்களுக்கு எப்படி இருக்கும்? குறையும். இருக்கும்னு பேருக்கு இருக்கும். ஆனா அது எதுக்கு பத்தாது? இன்னொரு பிறவிக்கு வர்ற அளவுக்கு இந்த வினை பத்தாது. புரியுதா இல்லைங்களா? அப்புறம் பெருங்காயத்துல டப்பா இருக்கிற அந்த வாசனை மாதிரி, நமக்கெல்லாம் டப்பா நிறைய பெருங்காயம் இருக்கிற மாதிரி, அவர்களுக்கு டப்பா தான் இருக்கு, வாசம் மட்டும்தான் இருக்கிறது. ஆனா என்ன இல்ல? பெருங்காயம் இல்ல. அதாங்க சொல்றது. என்னதுங்க? வாசனையும் தங்கிப்போம் வாசனையும். தங்கிப்போம் வாசனை என்பது பெருங்காயம் தங்கி போன பாத்திரத்தில் இருக்கிற வாசனையும், கண்வித்து சுழலும் சக்கரமும் போல. இது வேலை முடிஞ்ச சக்கரம், குலாலன் வேலை முடிஞ்ச சக்கரம். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் சுத்துதா இல்லையா? அது போல என்ன செய்யும்? எல்லா வினைகளும், அவருடைய எல்லா வினைகளும் என்ன ஆகும்? காயமோடு மாயும். காயமோடு உடம்பு இருக்கிற வரைக்கும் அப்படியே மெல்ல அப்படியே ஒட்டிட்டு இருக்கும். உடம்பு போகும்போது மொத்தமா வினைகள் அவர்களுக்கு நீங்கிவிடும். மேல அவர்கள் பிறக்க மாட்டார்கள். மேல அவர்கள் பிறக்க மாட்டார்கள் என்று சொல்றாரு. இதோட நம்ம இன்றைய சிந்தனையை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம்.